இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், 19ஆம் அதிகாரம் 21ஆம் திருவசனம். விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித கிளார் ஆஃப் மோண்டஃபால்கோவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம், மனநலம் எப்படி இருக்கின்றது? வீட்டுக்காரியம், வேலைக்காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தவறாமல் அனுதினமும் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சந்தோஷமாய் இருங்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைக்கான வாழ்க்கைக்கான ஆலோசனை என்ன தெரியுமா? நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகளெல்லாம் நினைவாகுமாம். காயங்கள் நம்மை உடைக்க அல்ல, இயேசு நம்மை வலிமைப்படுத்த அனுமதிக்கும் பாடங்களாகும். ஒவ்வொரு சோதனையும் நம் விசுவாசத்தை வளர்க்கிறது. சிலுவையின் பாதைக்கு பிறகே உயிர்த்தெழுதலின் மகிமை வந்தது போல பொறுமையுடன் இயேசுவை, தாய் மரியை நம்புகிறவர்களின் கனவுகளும் அவரது நேரத்தில் நிறைவாகும். இதைத்தான் ரோமையர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் வெளிப்படவிருக்கும் மகிமையோடு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று. அவ்வளவு சந்தோஷங்களை, இரட்டிப்பான சந்தோஷ நாட்களை ஆண்டவர் இயேசு நமக்கு நிச்சயமே சீக்கிரம் தருவார். காயங்களை எண்ணி கலங்காதீர்கள் நண்பர்களே. அவற்றை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்கள் கண்ணீரை ஆசிர்வாதமாகவும் உங்கள் கனவுகளை நினைவாகவும் மாற்றுவார். சரி நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு முதல் வாசகத்தின் மூலம் நமக்கு தரும் சிந்தனை என்ன பார்ப்போமா? எசேக்கியேல் சொல்லுகிறார், இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் என்பதாய். வாழ்க்கையில் சில இழப்புகளுக்கு ஏன் என்ற கேள்விக்கே பதில் கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரங்களில் மனமுடைந்து எல்லாம் முடிந்துவிட்டது என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இன்றைய இறைவார்த்தை துன்பத்தின் நடுவிலும் இயேசு செயல்படுகிறார் என்பதை நினைவூட்டுகிறது. சில நேரங்களில் அவர் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நாம் பற்றி கொண்டிருப்பதை விட அவரையே பற்றி கொள்ள அழைக்கிறார். ஒரு மரத்தை வளர்க்க உலர்ந்த கிளைகளை வெட்ட வேண்டி இருக்கும். அந்த நேரத்தில் அது வேதனையாக இருந்தாலும் பின்னர் அதுவே புதிய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. அதுபோல இன்று புரியாத சில நிகழ்வுகள் நாளை இயேசுவின் திட்டத்தை நமக்கு புரிய வைக்கும். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. சோதனை வந்தால் நான் இயேசுவை விட்டு விலகுகிறேனா, அல்லது புரியாவிட்டாலும் இயேசுவை நம்பி முன்னேறுகிறேனா என்று. இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. இயேசுவை மட்டும் நம்பினால் போதும். இன்று கண்ணீராக இருப்பது இயேசுவின் கரங்களில் நாளை ஆசிர்வாதமாக மாறும் நண்பர்களே. அவரது திட்டம் எப்போதும் நம் நன்மைக்கே. சரியா? உணர்ந்திருப்பீர்கள், புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று விசுவசிக்கிறேன். நம் அனைவருக்காகவும் தவறாமல் ஜெபிக்கின்றேன். எந்தவித கவலையும் இல்லாமல் இன்று ஆண்டவர் இயேசு நம்மோடு முதல் வாசகம் நற்செய்தியின் மூலம் பேசிய வசனங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று மத்தேயு பேசுகிறார். அந்த இளைஞருக்கு இறைவன் வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் தான் பற்றி கொண்டதை விட அந்த இளைஞனுக்கு மனமும் இல்லை. அதாவது இயேசுவும் வேண்டும், தன்னுடைய சொத்து பத்தும் வேண்டும். இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது என்று அவனுக்கு புரியவில்லை. அதனால் இயேசுவை சந்தித்தும் நிறைவில்லாமல் திரும்பிச் செல்கிறான்.
வாழ்க்கையில் நாமும் பல நேரங்களில் இறைவனை பின்பற்ற விரும்புகிறோம். ஆனால் நம் பிடிவாதம், பண ஆசை, பெருமை, பழக்கங்கள் போன்றவற்றை விட்டுவிட தயங்குகிறோம். ஒரு கையில் பழைய பொருளை இறுக்கமாக பிடித்து கொண்டிருப்பவர் மற்றொரு கையால் புதிய பரிசை பெற முடியுமா? சொல்லுங்கள், முடியாது. முதலில் உங்கள் கையில் இருக்கும் பழைய பொருளை விட்டுவிடுங்கள். அப்போதுதான் புதிய பொருளை இருகரம் நீட்டி ஆண்டவர் இயேசுவிடமிருந்தும் தாய் மரியாவிடமிருந்தும் உங்களால் பரிசாக வாரி வழங்கி பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இறைவன் தரும் ஆசீர்வாதத்தை பெற சில பற்றுகளை, சில பிடிவாதங்களை விட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இன்று இயேசுவை பின்பற்ற என்னை எது தடுக்கிறது என்று. நான் இறைவனை பற்றி கொண்டு இருக்கிறேனா அல்லது உலகை பற்றி கொண்டு இருக்கிறேனா என்று யோசித்து பாருங்கள். இன்றைய வாழ்க்கை பாடம், நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் பொருளோ பொன்னோ பதவியோ படிப்போ அல்ல நண்பர்களே. இயேசுவோடு இருக்கும் உறவுதான், ஜெபம்தான், ஜெபமாலைதான். அதுதான் முக்கியம். ஒரு நாளும் ஜெபமாலையை விட்டு விடாதுங்கள். ஜெபமாலைதான் நமக்கு பாதுகாப்பு. தாய் மரிதான் நம்மை அரவணைத்துக் கொள்வார். இயேசுவுக்காக நாம் எதையாவது விட என்று துணிந்தால் இயேசு தரும் நிறைவான பரிசு எந்தவித செல்வத்தாலும் வாங்க முடியாததாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் என்று சொன்ன அருமையான இயேசுவே, இந்த வாரத்தின் முதல் வேளை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உமது கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். நீரே எங்களை காத்து கைபிடித்து நடத்தும். எங்கள் தேவைகளை சந்தியும், எங்களை வழி நடத்தும். எங்கள் சித்தப்படி அல்ல இயேசுவே, உமது சித்தப்படி எங்களை நடத்தும். நிறைய காயங்களுக்கு பிறகுதான் எங்கள் கனவுகளெல்லாம் நினைவாகும் என்று சொன்னீரே. காயங்களை எதிர்கொள்ள எங்களுக்கு மன வலிமையையும் உடல் வலிமையையும் ஞானத்தையும் சமயோஜித புத்தியையும் பீப்புள் ஹேண்டலிங் ஸ்கில்ஸையும் தந்தருளும் இயேசுவே. காயங்கள் எங்களை உடைக்க அல்ல, இயேசு நம்மை வலிமைப்படுத்த அனுமதிக்கும் பாடங்களாக நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாடத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு முன்னேறி செல்ல அருள்தாரும் இயேசுவே. நாம் இப்போது அனுபவிக்கும் துன்பங்களுக்கு பதிலாக வெளிப்படையான மகிமை எங்கள் வாழ்வில் வரும் என்று வாக்கு தந்தீரே. வெளிப்படையான மகிமைக்கு எங்கள் ஆன்மாவையும் எங்கள் வீட்டையும் நாங்கள் தயார்படுத்த எங்களுக்கு உத்தரவு தாரும் இயேசுவே. இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் என்று இன்றைய முதல் வாசகம் வழியாக பேசினீரே. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் நல்ல தகப்பனே, எவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசையாக நாங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கின்றோமோ, அனுதினமும் ஆசைப்பட்டு ஜெபிக்கின்றோமோ, அவை நடக்கையில் நீரே எங்கள் தலைவராகிய ஆண்டவர் என நாங்கள் நிச்சயம் அறிந்து கொள்வோம். உம்மை போற்றி புகழ்வோம். உங்களை மனதார வாழ்த்தி வழங்குவோம் இயேசுவே. வாழ்க்கையில் சில இழப்புகள் ஏன் என்று எங்களுக்கு புரியாத தருணங்களில் எல்லாம், அப்படிப்பட்ட துன்பத்தின் நடுவிலும் இயேசு எங்கள் வாழ்க்கையில் நீர் செயல்பட்ட தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாய் மரி எங்கள் அருகிலேயே துணையாக நின்ற கருணைக்காக, அரவணைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நற்செய்தியில் நீர் பேசியது போல, பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று சொன்னீரே. எங்களுடைய ஆசைகளை, நாங்கள் இதுவரை பிடித்து கொண்டிருக்கும் போட்டி, பொறாமை, பிடிவாதம், நான் என்ற எண்ணம், இவற்றையெல்லாம் நாங்கள் பின்னால் விட்டுவிட்டு எங்களையே வெறுமையாக்கி, எங்களையே தாழ்த்தி, ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்ற ஜெபிக்க, ஜெபத்தோடு காலையை நாங்கள் துவங்க, மாலையிலும் இரவு படுக்கும் முன்பாகவும் அந்த நாள் எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து பார்த்து மனதார நன்றி செலுத்தி, மனதார உம்மை ஸ்தோத்தரித்து, ஒரே ஒரு ஜெபமாலையாவது நாங்கள் கூடி ஜெபித்து, அதே போல எங்கள் தனி ஜெபத்தையும் விட்டு விடாமல் ஜெபத்தை எங்கள் கைகொண்டு எங்கள் வாழ்க்கையை நடத்த அருள்தாரும் இயேசுவே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். எங்களை நல்லபடியாக விடு திரும்ப உதவும் இயேசுவே. நோய் நொடி இல்லாமல் காத்துக்கொள்ளும். நாங்கள் எங்கள் உழைப்பின் பயனாய் சம்பாதிக்கும் பொருளையும் பணத்தையும்
எங்கள் செலவுக்கு மீதமாக நாங்கள் சேர்த்து வைக்கும் ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தாரும். எங்கள் உள்ளத்தின் ஆசைகளை நிறைவேற்றும். சிலருக்காவது நாங்கள் உதவி செய்யும்படி எங்கள் கரங்களை உயர்த்தி வையும். எங்களுக்கு துணையாக வாரும் இயேசுவே. எங்களை வழிநடத்தும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.